நீங்க பொழைச்சு வர்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஏன் அம்மா நல்லா இருக்கணும்ன்றதும் எனக்கு ரொம்ப முக்கியமா. அவங்க என் மேல பெரிய நம்பிக்கையே வச்சிருக்காங்க. நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போய் நின்னா அவங்க உசிரியே விட்டுருவாங்கம்மா. புரியுதுமா, அம்மாவோட லட்சியத்தை நிறைவேற்றணும்னு நீ துடிக்கிற, நான் அதை மதிக்கிறேன். இதுக்கு மேல உன்னை இந்த விஷயத்துல வற்புறுத்த எனக்கு மனசு இல்ல. ஆனா நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்ல. வேற யாரையாவது நான் இவனுக்கு கட்டி வச்சா உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லல்ல? என்னால மயில தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. அவதான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாளேடா. அவ லட்சியம் நிறைவேறின உடனே கண்டிப்பா சம்மதிப்பாமா. இப்பவே இங்கேயே என் கண் முன்னாடி உன் கல்யாணம் நடந்தாகணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அது நடக்கலைங்கிறப்போ எங்க முடிவுதான் நீ ஏத்துக்கணும் ஜீவா. என்னம்மா இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல ஜீவா. மயிலு, வளர்மதி என் தம்பி பொண்ணு, அவளைதான் இவனுக்கு கட்டி வைக்கணும்னு முன்னாலேயே முடிவு பண்ணி வச்சிருந்தோம். ஜீவா உன் மேல விருப்பப்பட்டதுனால நாங்களும் மனச மாத்திக்கிட்டோம். இப்ப நீ கல்யாணத்துக்கு தயார் இல்லைங்கிறப்போ நாங்க இவளைத்தானே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாகணும். அதுக்கு நீதாமா இவனை சம்மதிக்க வைக்கணும். நான் உன்னை சங்கடப்படுத்துறேன் நீ நினைக்காத மயிலு. இந்த விஷயத்துல எங்க யார் பேச்சும் இவ கேட்க மாட்டான். உன் மேல இருக்கிற காதல் தான் எங்க முடிவை ஏத்துக்க வைக்க முடியாம இவனை தடுக்குது. இங்க பாரு, இந்த நிலைமையை எடுத்து சொல்லி ஒன்னால மட்டும்தான் இவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும். இப்ப இவனை கூட்டிட்டு போய் பேசுமா. என் புள்ள கல்யாணம் இப்ப நடந்தே ஆகணும். அதுக்கு இவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்ன ஐபிஎஸ் ஆபீசர் ஆக்கி பார்க்கணும்னு என் அம்மா அவ்வளவு தீவிரமா இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாதா? தான் வாழ்றதோட அர்த்தமே அதுதான்னு என் அம்மா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறைவேத்தாம நான் மாலையும் கழுத்துமா போய் நின்னா அப்பவே அவங்க உசுர விட்டுருவாங்க சார். மயிலு, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது மயிலு. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என் அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி. எனக்காக இல்லைன்னாலும் என் அம்மாவுக்காக ஒரு நிமிஷம் யோசிக்க கூடாதா? சார், உங்க அம்மா நல்லபடியா பொழைச்சு வரணும் தான் நானும் ஆசைப்படுறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது கண்டிப்பா நடந்துரும். அத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ஏன் அம்மா எனக்கு இல்லாம போயிடுவாங்களே சார்? உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஏன் அம்மாவை நான் பலி கொடுக்கணுமா? எந்த விதத்துல சார் இது நியாயம்? மயிலு, உங்க அம்மா தைரியமானவங்க மயிலு. அவங்கள நினைச்சு நீ பயப்படாத. சூழ்நிலையை நாம எடுத்து சொன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. சார், புரிய வைக்க நேரமே இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? மயிலு, ஆன்டிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீ கற்பனையா பயந்துகிட்டு இருக்க. ஆனா நிஜமாவே உன் கண்ணு முன்னால என் அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க மயிலு. ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுதான் இப்போதைக்கு சரியான முடிவா இருக்கும். இல்ல சார், மயிலு, ஒரு நிமிஷம் இரு. உன் பயத்துக்கும் நான் இப்போ ஒரு வழி சொல்றேன். நாம ஆன்டி கிட்ட உண்மையை சொன்னாதானே பிரச்சனை. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த நாம யாருக்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். நான் எப்பவும் போல உன் வீட்டு மாடியிலேயே இருந்துக்கிறேன். நீ எக்ஸாம்ஸ் எழுதி உன் லட்சியத்தை வெற்றிகரமா முடி.
அதுக்கப்புறமா ஆன்ட்டி கிட்ட பொறுமையா விஷயத்த சொல்லி புரிய வைப்போம். சார், அம்மாக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய தப்பு. அது போதாதுன்னு உண்மையை வேற அவங்க கிட்ட இருந்து மறைக்க சொல்றீங்களா? இது வரைக்கும் நான் என் அம்மா கிட்ட இருந்து எதையுமே மறைச்சது இல்ல சார். அப்படி மறைச்சா அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் செத்து போயிடுவேன் சார். சரி மயில, இப்போ உன் முடிவு என்னங்கறத சொல்லு. சார், உங்க அவசரத்துக்காக உங்க சூழ்நிலைக்காக எல்லாம் என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க அம்மாவுக்காக என்னையும் என் மேல இருக்க ஆசையையும் நீங்க மறந்துதான் சார் ஆகணும். அம்மாவையும் காப்பாத்தணும், நானும் வேணும்னா இது நடக்கவே நடக்காது. ஏதாவது ஒண்ணு நீங்க இழந்துதான் சார் ஆகணும். உங்க அம்மா உங்க வாழ்க்கைக்காக அவங்க எத்தனையோ தியாகத்தை செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்காக உங்க காதல நீங்க தியாகம் பண்ண முடியாதா சார்? அவங்க மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறது உண்மைனா நீங்க கண்டிப்பா இத செய்வீங்க சார் அவங்களுக்காக. இன்னொரு விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க கல்யாணம் நடந்தாதான் அம்மா நிம்மதியா ஆபரேஷன் பண்ணிப்பாங்க. அதோட ரிசல்ட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமையும். இல்லனா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் சார். அவங்கள காப்பாத்த போறது ஆபரேஷன் இல்ல, நீங்க எடுக்க போற முடிவுதான். அம்மா ஆசையை நிறைவேற்ற போறீங்களா இல்ல அவங்கள சாகடிக்க போறீங்களா? எதுவா இருந்தாலும் நீங்களே நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க சார். உங்க அம்மாவை இழக்கிறதுக்கு நீங்களே காரணம் ஆயிடாதீங்க. ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சியோட வாழ்றதெல்லாம் நரகம் சார். நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க எங்க பொண்ணை கொடுக்கறது கூட ஈடாகாது. உங்களுக்கு எதையாவது செய்யறோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறோம். அண்ணா ஒரு நிமிஷம். ஏய் நில்லு, என்ன வேணும் உனக்கு? இங்க எதுக்கு வந்த? சார், வளர்மதி எங்க? ரூம்குள்ள இருக்கான். நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க வீட்டு பொண்ணுகிட்ட நீ என்ன பேச போற? எதையாவது சொல்லி உன் மனசை கலைக்கலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மரியாதையா போயிடு. அவசரப்படாதீங்கன்னு. இவதான் ஜீவாவை கட்டிக்க முடியாதுன்னு சொன்னால, இவ எங்க நம்ம பொண்ணு மனசை கலைக்க போறா? இல்ல சரிதா, இவளை பத்தி உனக்கு தெரியாது. நம்ம முன்னால ஒண்ணு பேசுவா, பின்னாடி ஒண்ணு பேசுவா. இவளையெல்லாம் நம்பவே முடியாது. சார், ஜீவா சார் தான் கல்யாணத்துக்காக வளர்மதி கிட்ட சில விஷயங்களை பேச சொன்னாரு. எதுவா இருந்தாலும் அவன் வந்து பேச வேண்டியதானே? உன்னை எதுக்கு தூது விட்டுருக்கான்? ஜீவா சங்கடப்படுறாரோ என்னவோ, பொண்ணும் பேசிக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறார் போல. நீங்க பயப்படாதீங்கண்ணா. வளர்மதி தெளிவா இருக்கிற வரைக்கும் யாரும் அவளை குழப்ப முடியாது. இருமா, அவளை வர சொல்ற. வளர்மதி, மயில் உன்கிட்ட பேசணும்னு சொல்றா. வாமா. ஜீவா சாரோட தயக்கம் பத்தி குழப்பம் பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட ஓபனா சொல்லிட்டேன் வளர்மதி. அவர் பயத்துல நியாயம் இருந்ததுனாலதான் நானே உங்ககிட்ட வந்து பேசுறேன். உங்க முடிவு என்னன்னு இப்போ நீங்க தான் சொல்லணும். உண்மைய சொல்லணும்னா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என் முடிவை கேட்டாங்கன்னா அத்தையும் மாமாவும் கூட கண்டிப்பா ஷாக் ஆவாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. நான் குழந்தையா இருந்தப்ப அப்பாக்கு பிசினஸ்ல நஷ்டமாகி பெரிய கடனாளி ஆயிட்டாரு. மிச்சம் இருந்த காசுல அவர் எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியுமா? ஒரு பாட்டில் விஷம்தான். அப்ப அத்தையும் மாமாவும் தான் கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தினாங்க. அவங்கள கடவுள்னு நான் வெறும் வார்த்தையால சொல்லல. பூஜை ரூம்ல அவங்க படம் தான் இல்லையே தவிர அவங்க தான் எங்க குலசாமி. அவங்க சொல்றதுதான் எங்களுக்கு வேத வாக்கு. அத்தையும் மாமாவும் என்ன சொன்னாலும் அது நாங்க சரியா தப்பான்னு யோசிக்கவே மாட்டோம். ஒரு குளத்தை காட்டி குதின்னு சொன்னா கூட ஏன் எதுக்குன்னு கேள்வியை கேட்காம கண்ணை மூடிட்டு குதிச்சிருவோம். இப்படியே பழகிட்டதுனால
சின்ன வயசுல இருந்து எங்களுக்குன்னு எந்த விருப்ப வெறுப்பும் இருந்தது இல்ல. மாமா வீட்ல என்ன சொல்றாங்களோ அதான் எங்களோட முடிவு. புரியுதுங்க. அவங்க மேல இவ்ளோ மரியாதையா பேசுற நீங்க கல்யாண விஷயத்துல மட்டும் வேற மாதிரி பேசுறீங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க.